ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும் வெயிலும் புழுக்கமும். தாயே, இந்த ஆலய எல்லைக்குள் வந்ததும் இனம் புரியாத மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கிறது. நீயோ மகாசக்தி. உன்னிடம் வந்து சென்றதும் மீண்டும் கவலைகள் தொற்றிக்கொள்கின்றனவே, அது ஏன் என்று கேட்டார் தொண்டர் ஒருவர். அது கேட்டு அன்னை கூறினாள், மகனே, வெளியில் அலைந்துவிட்டு மரத்தின் நிழலில் ஒதுங்கினாலும் புழுக்கம் உண்டல்லவா? ஆற அமர ஓய்வெடுத்த பிறகுதானே புழுக்கம் போகும். இன்பம் துன்பம், பகல் இரவு, வெயில் நிழல், இருள் ஒளி என்று இப்படித்தானே பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறேன். எல்லா ஆன்மாக்களையும் ஈர்க்கிற சக்தியாக நான் இருப்பதால் இந்த எல்லைக்குள் வரும்பொழுது மற்றவற்றையெல்லாம் மறக்க வைக்கிறேன். இந்த ஆலய எல்லையை தாண்டும்போது உன் போக்கிலேயே விட்டு விடுகிறேன். மறுபடியும் உன்னை மாயை சூழ்ந்து கொள்கிறது என்றாள் அன்னை. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.